வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். ஆனால் பச்சைப்பயிரை வச்சு பண்ணுற வடை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பச்சைப்பயிறு இதே மாதிரி ஒரு 1 கப் ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் ஊற வச்சுருந்தேன், ஒரு 8 hours. அதை வந்து நான் மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் வேணும்னா தெளித்து வேணால் அரைச்சிக்கோங்க. நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி கெட்டியாக தான் அரைக்கணும். ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் இருக்கிறது அப்படியே வச்சுக்கணும். இதை வந்து நம்ம இந்த வடை மாவில் அப்படியே போட்டு வடை தட்டுறதுக்கு இதை தனியாக அரைச்சிடலாம். அப்புறம் இதில் சேர்க்கறதுக்கு ஒரு பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா போடுறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 2 வெங்காயம் பெருசாக நறுக்கினது. இது எல்லாத்தையும் தனியாக தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சின்னு வந்துடுறேன். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம வடை தட்டணும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பச்சைப்பயிறு, ஊற வச்ச பச்சைப்பயிரை நல்லா அந்த மாதிரி அரைச்சாச்சு. இந்த வெங்காயம், இஞ்சி இதெல்லாமும் வச்சோம் இல்லையா, கருவேப்பிலை அதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சுருந்தோம் இல்லையா இந்த பயிறு, இதையே இதில் போடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, இது சோம்பு ஆப்ஷனல், பிடிச்சவா போடுங்க, இல்லைன்னா இதை அப்படியே பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இந்த வடைக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். இதுவும் ஆப்ஷனல். ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விடுறேன். அது ஒரு வாசனையாகவும் கொஞ்சம் நிறைய நாழி கிறிஸ்பியாகவும் வச்சுக்கும். எண்ணெய் விட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிடுங்க. ஒரு தடவையும் கையை வந்து தண்ணியில் அந்த மாதிரி நினச்சின்ட்டு இதை எடுத்து எல்லாம் ஒட்டாமல் உங்களுக்கு எண்ணெயில் விழும். இது அப்படி ஒரு கால் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா எங்கள் மிக்ஸி அரைக்கலை, கெட்டியாக அரைக்கலை மம்மி, கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக எடுத்து அப்படி சொன்னேன்னா, அதுக்கு தான் அந்த அரிசி மாவு போட்டோம். அது 2 ஸ்பூன் போல் நீங்கள் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அரிசி மாவு வேண்டாம், ரவையை சேர்த்துக்கிறேன்னாலும் இன்னும் கொஞ்சம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இன்னும் 4 ஸ்பூன் ரவையை போட்டு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். மீடியம் ஹையில் வச்சுட்டு மெதுவாக நல்லா வடையெல்லாம் எப்பயும் நம்ம பொன்னிறமாக எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்துருவோம். டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நிறைய பேருக்கு பச்சைப்பயிரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வாழ்க்கலாம் இந்த மாதிரிலாம் பச்சைப்பயிரில் பண்ணலான்னு சொல்லலாமேன்னு தான். ஆனால் என்ன வயசில் இருக்கிறவா எல்லோரும் நிச்சயமாக பண்ணுவேன், நான் உங்களுக்கெல்லாம் சொல்லலை. தெரியாத புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இப்படிலாம் டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸில் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அவளுக்கெல்லாம் ப்ரோட்டீனில் இருக்கிற இதுதான் தேவையாக இருக்குது.
அது ஒத்த கையில் வச்சுன்னு இப்படி விரலால் இப்படி ஃப்ளாட் பண்ணினாலே போதும். அது ஒரு இல்லை எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பால் கவர் இல்லை பிளாஸ்டிக் கவர் இல்லை வாழை இல்லை எதுலையா தட்டிட்டு எடுத்து நீங்கள் போடுறீங்கனாலும் போடலாம். பட் எங்களுக்கு வடையாகவே தட்ட வரல, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவோ அழகாக கிள்ளி 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 போண்டா மாதிரி போட்டுடுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அது ஓசை அடங்கினதும் எடுத்துடலாம். இது ஸோ ரெடி ஆகிடுது. சூடான வடை ரெடி ஆகிடுது. நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.